திரு பிரியன், என்டிஏ கூட்டணி தற்போது என்னவா இருக்கு, என்னவா மாறப்போகுது அமித்ஷாவோட வருகைக்கு பிறகு சுருக்கம்? கண்டிப்பாக, அதாவது என்டிஏ கூட்டணியை வலுவாக மாற்றணுன்றது அமித்ஷாவுடைய நோக்கம். அது வலுவாக மாற்றுறதுக்கான நடைமுறை சிக்கல்கள் நிறையா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அதை களையிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு நிறைய விட்டுக் கொடுத்தல்கள்லாம் தேவை. அது எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்தும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, தினகரன் தரப்புலேருந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஓபிஎஸ் தரப்புலேருந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாட்டு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். ஆக்சுவலாக விலகி போனவர்கள், கட்சியை விட்டு நீங்கிறவர்கள்லாம் ஒன்றா வந்தீங்கன்னா திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு இதாக இருக்குன்ற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு தன்னுடைய மனசில் இந்த மாதிரி கட்சியை பலப்படுத்த விரும்புகிறேன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அட்லீஸ்ட் இப்போ பாஜக ட்ரை பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் தினகரன் தன்னுடைய முடிவை மாற்றிட்டு சரி பாஜக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் முதல்வர் இவரை எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்டாக சொல்லாமல் அவர் ஒரு முக்கியமான தலைவராக வச்சு நினச்சிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கலாம். யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இல்லை, நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இன்னொரு விஷயம் நீங்க அழுத்தம் கொடுக்காதீங்கன்ற சொல்ல வரேன். நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு you cannot compel me like that. அப்படி கிடையாது. You cannot compel me like that. You keep quiet. You keep quiet. You cannot compel me. அதே மாதிரி தான் அதிமுகவை you cannot compel institution. இல்ல எனக்கு எப்படி அவர் சொல்ல முடியும்? எனக்கு எப்படி அவர் சொல்ல முடியும்? சொல்லுங்க திருப்பி. நான் முதலமைச்சரா கொண்டு வர நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ல முடியும். நீங்க எனக்கு சொல்ல முடியாது. திமுகவுல நான் என்ன பேசுறேன்? திமுக தலைவர் அப்படி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லன்னு பிரியன் சார் சொல்றாரு. என்ன பேசணும் நீங்க சொல்ல முடியாது. அப்ப பிரியன் சார் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாரா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ஒரு நொடி அவர் கருத்து அவர் கேட்டாங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிருக்கேன். நான் ஒரு நொடி என்டிஏ என்ன பண்ணும்? அதிமுகவுக்கு மட்டும் சொல்றாங்க. ஆனா உங்க நேரத்துல அவர் குறுக்கிடல. ஒரு நொடி. என்டிஏ அதிமுக பத்தி தான் பேசுறீங்க. ரெலவெண்டா பேசுங்க. எங்க திமுக பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவாங்க. இப்ப என்டிஏ அதிமுக பத்தி பேசு. அதிமுக தலைமையில தான் என்டிஏ. அத முதல்ல சொல்லுங்க. நீங்க முன்னாடி பேசுறது என்ன you cannot dictate me. You cannot dictate. You can't dictate the institution of ADMK. I can say you should say அது ஒரு public institution. அது ஒரு public institution. அது ஒரு public institution. அதுக்காக வாய்ப்பு வந்தவங்க பேசுங்க. There is a restriction. கொஞ்சம் இருங்க. Don't be too loyal. ரத்னீஸ்வரன் ப்ளீஸ், நீங்க பேசும்போது அவர் முடிக்கட்டும். Don't be too loyal. I repeat the same to you. Don't be too loyal. I repeat the same. அக்னிஸ்வரன் ஒரு நொடி தயவுசெய்து சொல்லுங்க. பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் தாண்டி போய்டும். அப்புறம் அது உங்க விருப்பம். நீங்க பேசுங்க. நீங்க யார்? சார் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியா இருந்து ஒரு கட்சி தலைவரா என்டிஏல இருந்தாருன்னா தினகரன் ஒத்துப்பார். அதே மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சவங்க எப்படிங்க நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சவங்க அதிமுக எப்படிங்க ஒத்துக்குறோம்? அதிமுகவை கலச்சிட்டாரா? பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க. திரு பிரியன், உங்களுடைய இறுதி கருத்து. நீங்க என்ன பேசாம சொல்லாதீங்க. சுருக்கமா. என்டிஏல அதிமுக ஒரு கட்சி, அதுல பழனிசாமி ஒரு தலைவர்னா தினகரன் உள்ள வருவார். அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ள சேர்த்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா வருவார். சோ இது எடப்பாடிக்கு தான் பரந்த மனம் தேவை. கட்சியை பலப்படுத்தணும்னா இவங்களுக்கு தேவையில்லை. அது என்டிஏ அமித்ஷா அதை பிரஸ் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. அவர் நமக்கு தேவையில்லை, எதுக்கு ரொம்ப பிரஸ் பண்ணணும்னு விட்டுட்டு கூட போலாம். அதனால என்ன பண்ணணும் அதிமுக சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அது பண்றது பண்ணாது அவங்க இஷ்டம். திமுகவுக்கு சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம். அது அப்போ ஒரு கட்சியை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு கட்சியை மட்டும் இது டிஸ்கஷன் அது கிடையாது. இது டிஸ்கஷன் அது கிடையாது. அதுதான் உங்க விருப்பம். இது டிஸ்கஷன் அது கிடையாது. அதுதான் உங்க விருப்பம். என்டிஏ கூட்டணி என்னவாக மாற போகுது? கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க. அதுதான் உங்க விருப்பம். ஒரு நிமிஷம் இருங்க. திமுக பத்தி நான் ஏன் சொல்லணும்? திமுக பத்தி டிஸ்கஷன் வைங்க. அத பத்தி பல விஷயம் சொல்லலாம். பேச மாட்டீங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அச்சாலும் பேச மாட்டீங்க. அச்சாலும் பேச மாட்டீங்க. அத மக்களுக்கு தெரியும். என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.